ஐயா இன்றைக்கு வந்து நாங்கள் என்னது இன்றைக்கு வந்து மெக்கானிக்ஸில் வந்து கொஞ்சம் ஷார்ட் மெத்தட் இன்றைக்கு தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து முதலாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ஷார்ட் மெத்தடுகள் இப்படி இந்த கணக்கு செய்து கொண்டு வைக்க ஒரு சில ஷார்ட் மெத்தட் இருக்கும். எல்லாம் பட்டன் தான், ஒரு சில பட்டன் விளையாட்டுகள் பார்த்து அப்படியே ஒரு லைனுக்கு மெக்கானிக்ஸ் முடிவு வைப்போம். ஒரு மெக்கானிக்ஸ் பெரும்பாலும் நாங்கள் எப்படியும் ஒரு 2 வீக்கில் மெக்கானிக்ஸ் வந்து பெரும்பாலும் முடிக்கிறதுக்கு ஐடியா வரும். 2 வீக்கில் மெக்கானிக்ஸ் முடித்தா பிறகு அதில் உள்ள பாஸ் பேப்பர் கேள்வி ரைட்டா, பாஸ் பேப்பர் கேள்வி செய்யும். மெக்கானிக்ஸில் உள்ள பாஸ் பேப்பர் கேள்வி முழுக்க செய்து முடிப்போம் ரைட்டா. இதில் 2 வீக்கில் மெக்கானிக்ஸ் இந்த ஷார்ட் நோட்ஸ் அதுக்கு முடிச்சிடுவோம். 2 வீக் உள்ளேயே முடிச்சிடுவோம். அதுக்கான இந்த பாஸ் பேப்பர் தியரி நாங்கள் செய்வோம். அதுக்கு அடுத்தது வந்து எஃப்டோசி பேப்பர் ரைட்டா. எப்படியும் நாங்கள் ஒவ்வொரு ஃப்ரைடேயும் ரைட்டா, ஒவ்வொரு ஃப்ரைடேயும் வந்து ஒவ்வொரு எஃப்டோசி பேப்பர் ஒன்று எடுத்து என்ன ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் அப்படி அதே இது வழியை நாங்கள் மெக்கானிக்ஸ் கேள்வி போடுவாங்க. இந்த மெக்கானிக்ஸ் கேள்வி முழுக்க எடுத்து நாங்கள் செய்யப்போகிறோம் சரிதானே. ஒரு ஃப்ரைடேயும் மெக்கானிக்ஸ் கேள்வி வரப்போகுது, பாஸ் பேப்பர் தியரி வரப்போகுது. பாஸ் பேப்பர் நாங்கள் அங்கே 2 வீக் கழிச்சு செய்ய போகிறோம். அங்கால எஃப்டோசி பேப்பர். இப்போ மெக்கானிக்ஸ் பார்ட் 1 என்றது நாங்கள் மெக்கானிக்ஸ் உண்மையாகவே ஒரு கஷ்டமான வரம் தான் ரைட்டா. அது பார்ட் 1 பற்றி நாங்கள் பார்ட் 1 செய்வோம் ரைட்டா. ரைட், இப்போ நாங்கள் டைரெக்டாக தியரிக்குள்ளே ரைட் ரைட். இப்போ மெக்கானிக்ஸில் முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது முதலாவது கதி. இது பேசிக் சம்பளம் தானே. கதிகண்டா என்ன? தூரம் விட நேரம் ரைட். அதே மாதிரி வேகம் வந்து என்ன? இடப்பெயர்ச்சி கீழே நேரம் ரைட். அடுத்தது கதி என்று நாங்கள் பார்த்தோம்னா இப்போ அடுத்தது கதியில் சராசரி கதி என்று பார்ப்போம் ரைட்டா. சராசரி கதி, இந்த சராசரி கதி என்ற வார்த்தை வந்து ஒரு சில இடங்களில் முக்கியம் பெறுது. என்னென்னா இப்படி ஒரு கிராஃப் ஒன்று தருவார் ரைட்டா. இப்படி சரிதானே. கதி நேரம் ரைட்டா. கதி நேர வரை வந்து இப்படி இருக்கிறது வைங்களேன். இந்த கதி நேர வரைவில் வந்து அடைக்கிற பரப்பை வச்சு இந்த சராசரி கதி காண்ற ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் கதி நேர வரை என்ன எடுப்பீங்க? சராசரி கதி நீங்கள் ஒரு மேட்டில் செய்வீங்க. இது சராசரி கதி என்ன ஒரு சில ஸ்டெப் அங்கால போகுதான். இந்த கிராஃப் தாண்டின அப்புறம் தான் இது செய்கிறது சொல்லுவேன் சரிதானே. இப்போ இது தேவையில்லைனே, இது முடிச்ச பிறகு நாங்கள் இதுக்கு போவோம் சரிதானே. இப்போ கொஞ்சம் மேலோட்டமாக சின்ன சின்ன தியரி பார்த்து கொண்டு போவோம் இல்லைங்கிட்ட. இந்த வரைவை நான் கீழே காட்டினதுக்கு காரணம் வந்து இந்த வரைவு இருக்குது தானே. இந்த வரைவை வச்சு ஒரு சில கேள்வி வேறு பார்க்கணும் சரிதானே. சராசரி கதி, சராசரி கதின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இயங்கின மொத்த தூரம், மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். நீங்கள் இயங்கின மொத்த தூரத்தின் கீழ் அதுக்கடுத்த மொத்த நேரம் வந்து சராசரி கதி என்று சொல்லுவோம் சரிதானே. இப்போ அடுத்தது வந்து சராசரி கதை சொல்லிட்டு இருந்தேன். அடுத்தது சராசரி கதை ரைட்டானே. ரைட், அதுக்கு அடுத்தது வந்து நாங்கள் சார்புகம் ரெண்டு ஒன்றுக்குள்ளே போகிறோம் ரைட்டு. இவ்வளவு கதி, வேகம், நேரம், சராசரி கதை ரைட். இல்லாட்டி ரைட் நாங்கள் இப்போ வரைவை பார்த்துட்டு போவோமா. ரைட், இப்போ கிராஃப் செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். கதி இது கதி, வேகம், நேரம் அதுகளுக்குள்ளே ரைட்டா. கதி தானே. இப்போ கிராஃபில் வந்து இடப்பெயர்ச்சி இதில் வந்து என்ன வரப்போகுது? நேரம் பெறப்போகுது. இடப்பெயர்ச்சி நேரம் இது என்ன? இது வையச்சு சாரி இது எக்ஸ்ஹெச்சு, இது வையச்சு. இல்லை 0 போடணும். இடப்பெயர்ச்சின்ற இதில் வந்து நீங்கள் என்ன மீட்டர் அளவு போடணும், நேரம் செகண்ட் போடணும். இது 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 இதுகள் நீங்கள் எங்கேயாவது இப்படி ஒரு வரைவு கேட்டீங்கண்டா இதில் ஒன்று மிஸ் ஆனாலும் இந்த இதுகளுக்கும் உங்களுக்கு புள்ளி வரும். இந்த புள்ளிகளை வந்து நீங்கள் என்ன செய்ய பண்ண இழக்க வேண்டிய. இப்போ இடப்பெயர்ச்சி நேர வரைவு வந்து இது சீராக அதிகரிக்குது ரைட்டு தானே.
இப்போ ஒரு இடப்பெயர்ச்சி நேர வரைவு வந்து சீராக அதிகரிக்குதுண்டா அதுக்கேற்ற வேக நேர வரைவு இப்படி வரும். ரைட்டா? ரைட். இப்போ சீராக அதிகரிக்குதுண்டா 1 செகண்டுக்கு 10 மீட்டர் போயிருந்தா 2 செகண்டுக்கு எவ்வளோ மீட்டர் போயிருக்கும்? 20 மீட்டர் போயிருக்கும். அப்போ இதுண்ட வேகத்தை நீங்கள் கணிச்சு பாருங்களேன். வேகம் என்ன? v = 10 s 1 செகண்ட். ரைட். அப்போ என்ன 10 மீட்டர் 1 செகண்ட் என்ன 10 மீட்டர் செகண்ட் -1. இதுண்ட வேகத்தை கிடையாது 20 மீட்டர். இந்த புள்ளியில் வேகம் 20 மீட்டர் 2 செகண்ட். அப்போ என்ன அதுவும் 10 மீட்டர் செகண்ட் -1. அப்போ இந்த வரைவுண்ட இதே போக்கில் வந்து இன்னும் செய்யலை, வேகம் மாறல, எல்லாம் இன்னும் இருக்குது. 10 மீட்டர் செகண்ட் -1 தான் இருக்குது. சரிதானே? 10 மீட்டர் செகண்ட் -1 தான் இருக்குது. என்னது இங்கே இதில் 1 செகண்ட் வருது 10 மீட்டர் செகண்ட் -1. இதில் 2 செகண்ட், அதுக்கும் 10 மீட்டர் செகண்ட் -1. சரிதானே? வேகம் இதுக்கு மீட்டர் செகண்ட் -1, இது டைம், இதுக்கு வந்து என்னது செகண்ட். ரைட்டா? ரைட். இப்போ வந்து அடைக்கிற பரப்பு சரிதானே? இப்போ இந்த இடப்பெயர்ச்சி நேர வரைவு அடைக்கிற பரப்பு என்னத்தை தரும்? அது என்ன தரும்னு ஒன்று தராது, அதை விடுங்க. ரைட். அடுத்தது வேக நேர வரைவு அடைக்கிற பரப்பு சரிதானே? இது 10 மீட்டர் செகண்ட் -1 வேகம் இருக்குது. இது 1 செகண்ட் 10 மீட்டர் செகண்ட் -1. அடைக்கிற பரப்பை நீங்கள் வேறுங்க. ரைட்டா? எவ்வளவு இடப்பெயர்ச்சி அடைஞ்சுக்கிட்ட தரும் அடைக்கிற பரப்பு. எக்ஸாம்பிள் காட்டா, இங்கே 2 செகண்டுக்கு எவ்வளவு 20 மீட்டர் கூட தான் போயிருக்கு. ரைட். இப்போ இதில் போடுறேன்னா ஓகே. இப்போ அடைக்கிற பரப்பு இடப்பெயர்ச்சி தரும்னு சொன்னேன். உங்களை செய்து காட்டுறேன். 10 மீட்டர் செகண்ட் -1 வேகம் இருக்குது தானே? 10 மீட்டர் செகண்ட் -1 தர 2 செகண்ட் அடைக்கிற பரப்பு தானே படிக்கிறேன். இதில் வந்து அகலம் சுக பரப்பு தானே தண்ணியாக தெரியுது 20 மீட்டர் வருது. அடைக்கிற பரப்பு வந்து இங்கே வேகத்தை தரும். ரைட்டா? ரைட். சரி, வேகமாக தூரமாக மாறிச்சுக்கிட்டு தூரத்தை தரும். இப்போ வந்து 2 பேர் இருக்கணும். இதில் A என்ற நபர், இது B என்ற நபர். சரிதானே? இவர் 30 மீட்டர் செகண்ட் -1 எக்ஸ் என்ற தூரம் போட, இவர் 20 மீட்டர் செகண்ட் -1 அதே எக்ஸ் என்ற தூரம் போட. சரிதானே? இவைக்கான வேக நேர வரைவுனா அந்த வரைவு இருக்கு தானே, அந்த வரைவு இப்படி வரும். இது 30 இருக்கும், இது 20 இருக்கும். சரிதானே? ரைட். இது 20 இருக்கும். இவர் வேலைக்கு போய் முடிச்சிருப்பார் இந்த 30 மீட்டர் செகண்ட் -1. சரிதானே? இது எக்ஸ் நேரம் வைங்க, இது y நேரம் வைங்களேன். இப்போ 30 மீட்டர் செகண்ட் -1 போன இந்த பரப்பும் 20 மீட்டர் செகண்ட் -1 போன இந்த பரப்பும் வந்து சமனாக இருக்குது. மெயின் சொல்லுங்கள். இதுலேயே நாங்கள் ரிவ்யூ எடுத்துகிட்டு இருந்தேன் இல்லைங்களா? இந்த வேக நேர பரப்பு இருக்குது தானே, அது வந்து என்னதை தரும்? இடப்பெயர்ச்சி தரும். அப்போ இதுவும் வேக நேர வரைவு தானே, இது இந்த பரப்பு வந்து இடப்பெயர்ச்சி தரப்போகுது. அப்போ இந்த பரப்பும் சமனாக இருக்கும். எந்த இடப்பெயர்ச்சி வந்து சமன் தானே. ரைட்டா? ரைட். இப்போ இதை வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணி வைக்க தேவையில்லை, சும்மா மனசால பார்க்கலாம். இப்போ நாங்கால போக சொல்லுவேன். சரிதானே? இப்போ வேக நேர வேண்ட பரப்பு சொன்னான், அடுத்தது இடப்பெயர்ச்சி நேர வேண்ட படுத்துன்னு சொல்ல போகிறேன். சரிதானே? இப்போ வந்து படித்திரு. ரைட்டா? இப்போ என்ன இது இடப்பெயர்ச்சி நேர வரைவு, இடப்பெயர்ச்சி நேரம். இது இந்த படித்திறன் இருக்குது. சரி, இதில் இப்படி ஒரு வரைவு இருக்குது. இது படித்திறன் பார்க்க போகிறோம். சரிதானே? படித்திறன்டா என்ன? டேன் டீட்டா. இந்த டீட்டாண்ட டேன் பெருமானம் தான் படித்திறன் இல்லைங்கிட்டா. அப்போ இந்த படித்திறன் காணதுக்கு என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் இப்போ டேன் டீட்டா போட போகிறோம். டேன் டீட்டா ஓட்டம் என்ன? டேன் டீட்டா என்ன? எதிர்பக்கத்துங்கள் அயல் பக்கம். இதுதான் டேன் டீட்டா. இது எக்ஸெண்டா இதை வையன்னு எடுங்களேன். ரைட்.
tan theta சமன் என்னது எதிர்பக்கம் வையுங்கள் அயல் பக்கம் எக்ஸ் என்ன போடுவோம் tan theta. இப்போ நீங்கள் அழகாக போட்டு பாருங்க. உங்களுக்கு என்ன நீங்கள் யோசிப்பீங்க என்ன இது பரப்புக்கான எல்லாத்துக்கும் பிடிச்சலாம் வேண்டாம். ஓ எல்லாத்துக்கும் நீங்கள் செய்து பார்க்கலாம். இப்போ அழகை நீங்கள் போட்டு பாருங்க. அழகை போட்டு பார்த்தா அது என்ன வரும், ஒன்று மீட்டர்ஸுக்கு -1 வரும், இல்லாட்டி மீட்டர் வரும், இல்லாட்டி மீட்டர்ஸுக்கு -2 வரும். அதை வச்சு நீங்கள் இது என்னென்ன கணியம் வந்து நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். சரி, இப்போ இந்த அழகு இடப்பெயர்ச்சிக்கு என்ன அழகு மீட்டர், எக்ஸ் நேரத்துக்கு என்ன அழகு செகண்ட். அப்போ என்ன மீட்டர் செகண்ட் -1 அழகில் வரப்போகுது. அப்போ இது வந்து என்னவாக இருக்கணும், ஒன்று வேகமாக இருக்க வேணும். சரி, அப்போ இடப்பெயர்ச்சி நேர வர வேண்டிய படுத்திறன் வந்து என்னத்தை தரும், வேகத்தை தரும். சரிதானே, இவ்வளவும் உங்களுக்கு இந்த கிராஃபில் இந்த இடப்பெயர்ச்சி வேகம் ரெண்டையும் வச்சு தரும். ஆர்முடுகள் பெரும். அது நான் உங்களுக்கு பெண் சொல்கிறேன், நார்மல் நீர் வர படத்தில் என்ன இல்லாட்டி போய் சொல்லுவோம். சரிதானே, இப்போ வேகம் படித்தாச்சு தானே, வேகம் கதை இது ரெண்டையும் மட்டும் வச்சு தான் வேகம் சொன்னாங்க. இனி ஆர்முடுகள் அமர்முடுகள் அதுகளை வச்சு கொஞ்சம் கதைப்போம். சரிதானே, ரைட். இப்போ வந்து ஆழ்முடுகள் என்றது நீங்கள் ஒரு பொருள் ஒன்று இருக்குது, அந்த பொருளுக்கு நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று கொடுக்குறீங்க, எஃப்என்ற விஷயம் ஒன்று கொடுக்குறீங்க, எம்என்ற துணி ஒன்று இருக்குது, அதுக்கு எஃப்என்ற விஷயம் கொடுக்க அதுக்கு ஏற்படுற ஆழ்முடுகள் ஓயில் படித்ததை என்னது எஃப் சமன் எம்ஏ. அதில் பார்த்தீங்கன்னா ஆழ்முடுகள் என்ன வரும், எஃப்ஓவை எம்தான் ஆழ்முடுகளாக வரும். ரைட், இந்த ஆழ்முடுகள் இது வந்து பின்னுக்கு வர்ற ஒரு சின்ன சமன்பாடு உண்டு. இதை வச்சு தான் அங்கால கட்டி எழுதி கொண்டு போய் நாம் வருவோம். ரைட், இப்போ பின்னுக்கு வர்ற ஒரு சின்ன சமன்பாடு உண்டு தானே. ரைட், இப்போ அடுத்தது வந்து நாங்கள் ஆழ்முடுகளுக்கு கழிக்க போகிறோம் தானே, ஆழ்முடுகள். ரைட், இப்போ ஆழ்முடுகள்ன்றது இப்போ என்ன, இங்கே ஆழ்முடுகள் அவன் வேக மாற்றம் கீழே நேரம் என்று சொல்கிறோம். இதுதானே ஆழ்முடுகள் வந்து என்னது, வேக மாற்றத்துக்கு கீழே வந்து நேரம் பெறப்போகுது ஆழ்முடுகள். சரிதானே, வேக மாற்றம். அப்போ என்ன வேக மாற்றம் என்ன, இறுதி வேகம். ரைட்டா, இறுதி வேகம் இஎன் போடுறேன், இறுதி வேகம் அதான் இஎன் போடுறேன். சரி விடுங்க, அதான் விடுங்க. இறுதி வேகம், ஆரம்ப வேகம் பிஏ ஆரம்பம், ஆரம்ப வேகம் இவ்வளோ நேரம் டி வெல், இதுதான் வேக மாற்றத்துக்குள்ள நேரம் ஆழ்முடுகள். சரிதானே, ரைட். இதுன்ற அழகு. ரைட், நீங்கள் பரிமாணம் படிக்க பார்த்துருப்பீங்க தானே, பரிமாண பகுப்பில். ரைட், போங்க இது அதை சொல்லி போட்டு இந்த பரிமாண பகுப்பில் சில ரூல்ஸை சொல்லுவோமே. பரிமாண பகுப்பில் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. அதுபடி ஒன்றுலேருந்து ஒன்று கழிவடுகுதுன்ற அதுக்கு வேகத்தின் அழகாக தான் இருக்கும். அப்போ என்ன மீட்டர் செகண்ட் -1 கீழே செகண்ட். அப்போ இதன் அழகு என்னவா வரும், மீட்டர் செகண்ட் -2 வரும். சரிதானே, ரைட். இப்போ வந்து இதுக்குண்ட விளைவு ரைட்டா, இதுண்ட விளைவை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு 3 விரைவையும் ஒரு கீடுவோம். ரைட்டா, இப்போ இது என்ன, இது இடப்பெயர்ச்சி வேகம் ஆழ்முடுகள் நேரம் நேரம் நேரம். சரிதானே, ரைட். இப்போ நான் இங்கேருந்து சாப்பிட்றேன், ஆழ்முடுகள் இப்படி இருக்குது, என்ன ஆழ்முடுகள் மாறுறையில். ரைட்டா, அப்போ என்ன செய்யக்கூடாது, வேக மாற்றம் வந்து நேரம் செல்ல செல்ல அழகு நேரத்துக்கு வேக மாற்றம் மாறக்கூடாது. விளங்கியிருக்காது சொல்கிறேன். ஆழ்முடுகள் ஏ சமன் வேக மாற்றம் டெல்டா விங்கு நேரம். ரைட்டா, டெல்டா வி 10 இருந்தால் ஒரு செகண்டில் டெல்டா வி 10 இருந்தால் ஆழ்முடுகள் 10 மீட்டர் செகண்ட் -1. அப்போ இப்படி ஆழ்முடுகள் மாறலையேண்டா டெல்டா வி 20 2 செகண்டில் டெல்டா வி ஒத்துமையாக இருக்குது, 20 இருக்குது. ரைட்டானே, அப்போ இங்கே இதில் பாருங்க, 1 செகண்ட் 10 அப்படியே வந்தால் இது என்ன 2 செகண்ட் 20. அப்போ இது வழி என்ன மாறாத இதோட வரும். சரி, சீரா படித்திறன் மாறாத மாதிரி வரும். ரைட்டா, இப்போ ஆழ்முடுகள் கிடையா இருக்குது, அப்போ படித்திறன் மாற மாதிரி நிமிந்து வருகுது. சரிதானே, இப்போ வேகம் என்ன செய்யுதுன்னு பாருங்க,
வேகம் கூடிக்கொண்டு போகுது, ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் கூடிக்கொண்டு போகுது. அது விளங்கணும். சரி, ஆறுமுடுகள் மாறாமல் இருக்குது. ஒரு செகண்டுக்கு 10 இருக்குது, இன்னொரு செகண்டுக்கு 10 இருக்குது. அதான் வேகமாடுறதுகள் நேரம், அதான் ஆறுமுடுகள். ரைட். இப்போ வேகம் என்னது? ரைட்டா, வேகம் சமன் வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் சமம் எடுப்போமே. ஆறுமுடுகளுக்கும் வேகத்துக்கும் சம்பா எடுத்தாங்க. இப்போ வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் சம்பா எடுப்பாங்க. ரைட்டா, ரைட். இடப்பெயர்ச்சி, ரைட், இடப்பெயர்ச்சி சமன் வேகம் நேரம். இப்படி நம்ம சம்பா எடுக்கலாம். இல்லாட்டி என்ன, வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் நேரம். ரெண்டும் ஒன்று தான். மாற்றி போட்டேன். இதைப்பா தானே. இப்போ இடப்பெயர்ச்சியாக போகிறோம். ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் இடப்பெயர்ச்சி. ரைட். 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட். ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் இடப்பெயர்ச்சி. ரைட். 2 செகண்டுக்கு 40 மீட்டர் இடப்பெயர்ச்சி. ரைட். 2 செகண்டுக்கு வந்து 40 மீட்டர் இடப்பெயர்ச்சி. ரைட்டா, ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர், 2 செகண்டுக்கு எவ்வளோ இடப்பெயர்ச்சி வந்திருக்கு? 40 மீட்டர் இடப்பெயர்ச்சி வந்திருக்கு. வந்து 40. சரிதானே? 10 இப்படி போடும். ரைட். இப்படி போடும். ரைட். அதுதானே. இப்போ இதுக்கு விரைவுன்னா இப்படி தானே வரப்போகுது. ரைட். இப்போ இதுக்கு விரைவு சரி ரைட்டா, ஒரு நிமிஷம் அழைச்சி போட்டு கொடுக்குறேண்ணே. ரைட். புரியா? இதில் சின்ன பிளேன் வந்து நான் கீழே மாறிக்கிட்டேன். அது அவசரத்தில் இருக்கிறத தான் முடிங்க இடப்பெயர்ச்சி. இல்லை என்ன சொன்னால், ஒரு செகண்டுக்கு 10 வந்திருக்கு. 10 இதில் ஓடுவீங்க 10. ரைட். அடுத்த 2 செகண்டுக்கு இதே நேரம் வரப்போகுது. 40 வருது, இங்கே வரும். ரைட்டா. 3 செகண்டுக்கு இங்கே வரும். இதுக்கு நேர்கோட்டில் வராது. நேர்கோடுன்னா இப்படி வரும், இதே போக்கில் வரும். இது நேர்கோட்டில் வரும். இது ஏறிக்கொண்டு போகும். அப்போ இந்த விரை வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு விரைவாகத்தான் வரப்போகுது. அதாவது என்னது, ரீசெண்டாக கவர்மெண்ட்டை விரைவு கூடிக்கொண்டு போகிற விரைவு மாதிரி வரும். இந்த விரைவை பார்க்குறதுக்கு ஒரு வழி இருக்குது. இந்த விரைவு எப்படி வரும் என்று நாங்கள் பார்க்க போனோம்னா அதுக்கு வந்து ஒரு சில வழி இருக்குது. அது என்ன வழின்னு சொல்ல போனோம். சரி, இப்போ ஆண்முடுகள் மாறையில் ஆண்முடுகள் மாறாட்டி வேகம் சீராக கூடணும். இப்படி வரும். இதை இப்படியே கவுட்டு போடுங்க. அந்த விரைவு தான் வேகம் வரும். இப்போ வேகம் என்ன சொல்லும்போது இதை பார்க்காங்க. இடப்பெயர்ச்சிக்கு கீழே போனீங்கன்னா இதை பார்க்காங்க. இப்போ இதை பாருங்க, தச்சை பாருங்க. வேகம் கூடிக்கொண்டு போகுது. வேகம் வந்து கூடிக்கொண்டு போகுதுண்டா. ரைட். உங்களோட கையெடுங்க வலது கை. ரைட்டானே. வலது கை இடது கை. இந்த வலது கையை இப்படி மடக்குங்க. வலது கையை இப்படி மடக்குங்க, இடது கையை இப்படி மடக்குங்க. இப்படி வலது கையில் இப்படி மடக்குனா எல்லாம் கூடுது, இடது கை எல்லாம் குறையுது. இப்போ கூடுது தானே. எண்ணத்தில் கூடுது? ப்ளஸில் கூடுதுண்டா. ரைட்டானே. ரைட். ஓ, ப்ளஸில் கூடுதுண்டா. இந்த விரைவு இப்படி வரும். இப்படி வரும்னா தெரியுதானே? இப்படி வரும். இது நேராக வராது, இப்படி வரும். இப்படி வரும் விரைவு. ப்ளஸில் கூடுது, அப்போ விரைவு இப்படி வரும். என்ன இதே ஆங்கில வருது வருங்க. ரைட். இப்போ இது இந்த விரைவு வந்து இப்படி இருக்குன்னு வைங்கள். இது என்ன செய்யுது? ப்ளஸில் குறையிறதுக்கு எல்லாம் இந்த விரைவு ரைட்டா. இது குறையிறது. ப்ளஸில் குறையுதுண்டா இது இப்படி வரும். அதான் என்ன, கூண்கோணம்ண்டா ப்ளஸ், விரிகோணம்ண்டா மைனஸ். இதை எப்படி வைங்க, இதோட கிடையாச்சு அமைக்கிற கோணம் கூண்கோணம். அப்போ இது ப்ளஸில் கூடுது. இது என்ன, ப்ளஸில் குறையுது இல்லை. இதை எப்படி வைங்க, கிடையாச்சு அமைக்கிற கோணம் என்ன, கூண்கோணம். அப்போ இது ப்ளஸில் குறையுது. அப்போ விரைவு எப்படி வரும்? இப்படி வரும். அதானே, விரைவு வந்து இப்படி வரும். ரைட்டா. ரைட். இது ஒரு வரைவுகிறதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் மாதிரி. இது கண்டுபிடிச்சே நாங்கள் இது ஒத்துக்கொள்வோம். ரைட்டா. அடுத்தது இது விளையிட்டு தானே. இப்போ பேர்னர் விரைவு, இடப்பெயர்ச்சி விரைவு நல்லா தெரியும். ரைட்டா. இப்போ வளர்ந்தான் வேகம் இடப்பெயர்ச்சி ஆண்புகள் என்ற விரைவு. இதை விட கூட அவங்க வந்து சும்மா ரொம்ப கேட்குறதா நிறைய போ பழகிடும் கீடி
இதுதானே ரைட். இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போனது இல்லைண்டா கெளி செய்ய போகிறோம். ரைட்டா? ரைட். இப்போ டைம் 25. ரைட். இப்போ நாங்கள் கெளி செய்ய போகிறோம். இப்போ ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரைட். இப்போ இந்த புள்ளி ஒன்றில் நிற்கிற ஒரு வாகனம் உண்டு. ரைட். ஒரு வாகனம் ஒன்று இந்த புள்ளியில் இருக்குன்னு வைங்களேன். இது 20 மீட்டர்/s -1 வேகத்தோட இந்த புள்ளியிலேருந்து வெடிக்கிறது. இந்த வாகனம் ஒன்று இந்த புள்ளியில் இருக்குது. இது 20 மீட்டர்/s -1ஓட இந்த புள்ளியில் வெடிக்குது. அதாவது என்ன இப்படி நினைக்கலாம், ஒரு வாகனம் 20 மீட்டர்/s -1ஓட வந்து இந்த புள்ளியில் 20 மீட்டர்/s வேகம் இந்த கணத்தில் நீங்கள் டைமை ஸ்டாப் பண்ணிடுங்க. டைமை ஸ்டாப் பண்ணி பார்த்தா 20 மீட்டர்/s -1ஓட நிற்கிது. இப்போ டைமை ஒன் பண்ணி விட இது 20ஓட போகுதானே? ஓ ஓ. ஆனால் இது 20ஓட போகிற நேரத்தில் இங்கால வந்து ரைட்டா இந்த 600 தான் ஆகுது. அதான் என்ன இப்படி வைப்போம் பிரமாணம் போடும் ஒன்றும் மீட்டர்ஸ் 10 மீட்டர்/s -2 இந்த 600 எதிர் திசையில் தான் ஆக்குது. இது 20ஓட போகுது, 10 எதிர் திசையில் தான் ஆக்குது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு வேலை வைக்கிறேன். இது என்ன 20ஓட போனால் 10 எதிர் திசையில் ஆக்குதுன்னா இது ஓய்வடைஞ்சிது. இந்த ஒரு பையன்ற புள்ளியில் ஓய்வடைஞ்சு திருப்பி இந்த ஸ்டாலுக்கு வர போகுது. வரைக்கு அந்த இடத்துல இன்னும் வேகமாக இருக்கும். என்ன வேகமாக இருக்கும் அந்த இடத்துல? அந்த இடத்துல அதே 20 இருக்கும். ஆனால் அது இந்த திசையில் 20 மீட்டர்/s -1 இருக்கு. சொல்கிறேன். இப்போ 10 அமல்முருகன் இருக்குதானே, 10 மீட்டர்/s -2 2 அமல்முருகன். இப்போ ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர்/s -1 என்ற வேகம் 20லேருந்து குறைய போகுது. ரைட்டா? ஒரு செகண்டில் 10 மீட்டர்/s -1 வேகம் குறையுதுண்டா அப்போ எத்தனை செகண்ட் ஓய்வடைஞ்சிருக்கும்? இந்த புள்ளிக்கு வந்திருக்கும். இந்த புள்ளிக்கு வந்து 2 செகண்டில் வந்து இந்த புள்ளிக்கு வந்திருக்கும். ஏன் ஒரு செகண்டில் 10 மீட்டர்/s -1 வேகம் குறையுது. அமன் முடுகல் தான் குறையுது. 2 செகண்டில் இந்த புள்ளிக்கு வந்து ஓய்வடைய. இப்போ இந்த புள்ளியில் இவர் இருக்கே என்ன பூச்சிய வேகத்தில் இருப்பார். அப்போ இந்த சில ஆழ்முடுகள் இருந்தால் இவர் இங்கால பிச்சு கொண்டு வருவார். இப்போ இங்கால வரைக்க 10 மீட்டர்/s -1 ஆழ்முடுகள். அப்போ என்ன செய்யும்? ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர்/s -1 வேகம் கூடும். 2 செகண்டில் 10 மீட்டர்/s -1 வேகம் குறையிற அளவுக்கு ஆழ்முடுகள் இருக்குது தானே. ஒரு 20 மீட்டர்/s வேகம் இல்லாமல் பொருளுக்கு ஆழ்முடுகள் இருக்குது. இது 10 மீட்டர்/s -1 கூடுது. ஒரு செகண்டில் 10 மீட்டர்/s வந்துட்டு அடுத்த செகண்ட் வரும் 20 மீட்டர்/s -1. இங்கேருந்து இங்கே போக 2 மீட்டர்/s -1 இது அமல்முடுகல்ல. இப்போ இங்கேருந்து இங்கே வர 2 மீட்டர்/s -1 ஆழ்முடுகல். ரைட்டா? ரைட் ரைட் தான். இப்போ வந்து அடுத்தது இவர் என்ன செய்யப்படுறார்? இவர் இங்காலையும் போவார் தானே. இங்கால போய் காட்டும் என்ன இருக்கும்? 10 20 ஆகிட்டு, 20 30 ஆகிட்டு, 30 40 ஆகிட்டு, செகண்ட் 10 10 கூடிக்கொண்டு போவோம். அதுதான் இந்த அமல்முடுகல். இந்த திசைக்கு அமல்முடுகல் அதுதான் அர்த்தம். அப்போ இந்த திசையில் என்ன அது? ஆழ்முடுகல். ரைட்டா? ரைட். ஓகே அதுதானே. ரைட். ஓகே அதுதானே. இப்போ அடுத்தது வந்து நாங்கள் என்ன பார்க்க போகணுமெண்டா, ஓகே இப்போ அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது வந்து எக்ஸ்ட்ரூடா. எக்ஸ்ட்ரூடம் இருக்குது. இது பி. ஏயிலேருந்து பிக்கு ஒரு ஆள் போயிட்டு பியிலேருந்து திருப்பி ஏக்கு வர போகிற. ஏயிலேருந்து பிக்கு போய்க்க பி என்ற வேகத்தோட போகிற. இப்போ பியிலேருந்து சிக்கு வரைக்க யூ என்ற வேகத்தோட வர போகிற. ரைட்டா? ஏயிலேருந்து பிக்கு போய்க்க ஏயிலேருந்து பிக்கு பி என்ற வேகத்தோட போகிறார். பியிலேருந்து சிக்கு வரைக்க யூ என்ற வேகத்தோட வர போகிறார்.
இப்போ நீங்கள் இதில் என்னத்தை பார்க்க போனீங்கன்னு நாங்கள் யோசிப்போம் சரியா. ஏலேருந்து பிக்கு போக பி என்ற வேகம், பியிலேருந்து ஏக்கு வர ஜூ என்ற வேகத்தோடு வர போகிறேன் வாங்கியிருக்கு தாங்கடி. இப்போ சரியா ஏலேருந்து பிக்கு போயிட்டு பியிலேருந்து ஏக்கு வர தானே. பட் சராசரி கதி என்னென்னு நினைக்கிறேன் பொருங்க எவ்வளோ சொல்லுவேன். சராசரி கதை அதுதான் இல்லை கேள்வி. சராசரி கதை இது கடைசியோட சாம்பாடு இருக்கும். அந்த சாம்பாடு தான் இந்த இதே கேள்வி. ஏலேருந்து பிக்கு போகிறேன், பியிலேருந்து சிக்கு போகிறேன், அப்படின்னா அந்த சாம்பாடு வேறு வேறு கேள்வி வந்தால் இதே பேட்டர்னில் செய்து பார்த்து விடலாம் சரிதானே. நீங்கள் கொஞ்சம் செய்யாத ரெண்டு வாட்டில் மனசில் வரும்ப்பா இது வேறு சரிதானே. இப்போ எக்ஸ் இருக்குதான் ரைட் ஓகே. இப்போ தூரம் சமன். இப்போ சராசரி கதைக்கு சமன்பாடு போடும். சரி கதை சமன் மொத்த தூரம் இல்லை மொத்த நேரம் என்னது சராசரி கதை. மொத்த தூரம் என்னது 2x இருக்கு ரைட்டா. இப்போ மொத்த நேரம் தான் இப்போ நாங்கள் காண போகிறோம். இதில் காணுறோம்னா மொத்த நேரம். இதுக்கு T1 என்ற நேரம் எடுக்குது, இதுக்கு T2 என்ற நேரம் எடுக்குதுன்னு வைங்க. T1 7 ரைட்டா. வேகம் இதில் வேகம் இருக்கு, இடப்பயிற்சி இருக்குது. இடப்பயிற்சிங்கள் நேரம் என்னது வேகம் சமன் இடப்பயிற்சிங்கள் நேரம். அப்போ நேரம் என்ன இடப்பயிற்சியை வேகத்தால் வச்சா நேரம். அப்போ என்ன எக்ஸிங்கிள் பி அதான் என்ன T1. இப்போ T2 வரைக்கும் தானே அது என்னது அது என்ன அதே எக்ஸிங்கிள் ஜூ. இப்போ மொத்த நேரம் T1 சக T2 சமன் டி. மொத்த நேரம் என்ன T1 சக T2 சமன் டி தானே. எக்ஸோவி சக எக்ஸோவ ஜூ சமன் டி ரைட்டா. அப்போ என்ன விஎக்ஸ் சக வியூவிங்கிள் வியூ விஎக்ஸ் சக எக்ஸ் யூவிங்கிள் வியூ. இதான் என்னது மொத்த நேரம். இதை கொண்டு வந்து இங்கே பிழைக்கிட போகிறோம். மொத்த தூரம் தெரியும் 10x. மொத்த நேரம் என்ன விஎக்ஸ் சக வியூ கீழே எக்ஸ்யூ கீழே வியூ ரைட். இதில் எக்ஸைம் பட்டலாம் தானே. பட்னா என்ன 2 வியூவிங்கிள் வி சக ஜூ. இதுதான் சராசரி கதை. இதான இந்த சாம்பாடு. இந்த சாம்பாடில் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன செய்யும் விட வரும் இதுதானே. இப்போ நான் சொல்கிறேன் பார்க்கணும் சொல்லுங்க. இது 20 மீட்டர் செகண்ட் மனசோட போகுது, இது 10 மீட்டர் செகண்ட் மனசோட போகுது. சராசரி எவ்வளவு 20 10 200 200 வச்சா 400 400 30 தான் சராசரி இருக்குது சரிதானே. ரைட் இது ஒரு வழி. இப்படி கேள்வி வந்தால் இந்த மெத்தடில் செய்கிறது சரிதானே. இதை நீங்கள் பாடமாக்கி வைக்கிறீங்க வைக்கலாம். லக்கில் இப்படி கேள்வி வரும். இந்த கேள்வி வந்து என்ன தட்டின விழுவோம் டக்குன்னு இந்த சாம்பாடை போட்டு டக்குன்னு இப்படியே போட்டு வர முடியாது சரிதானே. ரைட் தானே ரைட். இதோட பாடுவோம்.